வணக்கம். நான் உங்கள் சுபி. மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா? யாழ்ப்பாணம் கோண்டாவில் இருக்க ஒரு கைத்தொழில் நிலையத்துக்கு வந்திருக்கோம். அப்படி என்ன கைத்தொழில் நிலையம் யோசிக்கிறீங்களா? வாங்க போய் பார்க்கலாம். இருக்கக்கூடிய ஒரு நெசவு கைத்தொழிற்சாலைக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். எனக்கு பின்னுக்கே ஒரு கட்டிடம் இருக்கு. இந்த இடத்துல நிறைய கட்டிடங்கள் இருக்கு. இங்க தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு நிலையமா இது காணப்படுது. உங்களுக்கு தெரியும், நெசவு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆடைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த கலை கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்புல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. அதாவது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அந்த காலகட்டங்கள்ல இருக்குது. அதுக்கு பிறகும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இருக்கும், வரலாறுகள்ல கூட விஜயன் அவர்களோட தோழரோட இலங்கைக்கு வரும்போது குவேணி கூட இங்க நூல் நூற்று தான் கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு பிறகும் அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கைத்தறி நெசவு தான் காணப்பட்டது. அது இந்த காலங்களில் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1733 அந்த காலங்களுக்கு தாண்டி கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட காலங்களில் 1733 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அதிநவீன நெசவு தெரிகளை கண்டுபிடிச்ச பிறகு இங்க ஒரே இந்த இயந்திரங்கள் கொண்டு தான் நெசவெல்லாம் மேற்கொள்றாங்க. அந்த வகையில நாங்க இப்ப வந்திருக்கிற இந்த கோண்டாவில் இருக்கக்கூடிய இடமும் இயந்திர நெசவால கைத்தொழில் தான் காணப்படுது. இங்கேயும் நிறைய பெண்கள் தான் எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. நிறைய பெண்கள் தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சத்தம் கேட்குது. நான் இப்ப உள்ள போறேன். அங்க என்ன மாதிரி இயந்திரங்கள்லாம் வேலை செய்யுது, எப்படி ஏற்கிறாங்க, சாரிகள் அப்புறம் வேஷ்டி எல்லாம் எவ்வாறு தயாரிக்கிறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறேன். ஸோ வாங்க நாங்களும் போயிட்டு அங்கே என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர இந்த நுட்பத்தை நாங்களும் கற்றுக்கொள்வோம். சரி, இப்பொழுது இங்கே வேலையாக நடந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல பெட்ஷீட் செய்து கொண்டிருக்கிறாங்க, அங்கால வேஷ்டி செய்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே ஒரு அண்ணா இருக்கிறது, அவரோட நாங்கள் கதைப்போம். வணக்கம் அண்ணா. உங்களோட பேர்? என்னோட திவாகரன். நீங்கள் இங்கே என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க? நான் இங்கே டீச்சர்ஸாக இருக்கேன், மெக்கானிக் மாதிரி. ஓகேண்ணா. இங்கே எத்தனை பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க? இங்கே முதல் ஆரம்பம் கூட பேர் வேலை செய்வாங்க, ஒரு 15 பேர், இப்போ 6 பேர் தான். ஓகேண்ணா. இது இங்கே என்னென்ன அது இந்த எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு செய்து கொடுக்குறோம். பெட்ஷீட் தான், ஒயிட் கலர் பெட்ஷீட். இதில் நூல் அங்கே ஓப்பிங்கில் ஓடிக்கொண்டு இங்கே வாப்பு வச்சுருக்கோம். இதில் ஓப்போடி அங்கே பெட்ஷீட்டாக செய்து கொண்டிருப்பாங்க. கையால் செய்கிறத விட இது மிஷினால் செய்யுது, கொஞ்சம் ஸ்பீட்டாக செய்யுது. சரி, இப்போ அந்த இடத்துல இயந்திரம் எப்படி இயக்குறது, என்ன மாதிரி அந்த பெட்ஷீட்லாம் செய்கிறாங்க, நூலை எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே அந்த அண்ணன் நமக்கு தெளிவாக சொன்னவர். இப்போ நாங்கள் அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இயந்திரம் என்ன செய்கிறாங்களேன்னு இங்கே ஒரு அம்மா நிற்கிறா. அவகிட்ட கதைச்சு நாங்கள் கேட்போம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேர்? எத்தனை வருஷம் இங்கே வேலை செய்கிறீங்க? 26 வருஷம். நான் நல்ல அனுபவம் இருக்கு வேணா உங்களுக்கு. ஓகேவா. இது என்ன செய்துன்னு இருக்கிறீங்க? இது பேட்டி வாப்பு. ஓ சரி. நூல் நம்பர் 50 பசை போட்டு தான் இந்த நூலுக்கு வேலை செய்கிறாங்க.
வேட்டிக்கு நாங்கள் முதல் இப்போ எவ்வளோ அகலம் வேட்டிக்கு வேணுமென்றதை முதல் தேர்வோம். சரி. சேர்ந்து வேட்டிக்கு எவ்வளோ அகலம் வேணுமென்று சேர்ந்து திரும்ப நேரம் இந்த ரீட் நம்பரை பார்த்து இதைத்தான் ரீட் பண்ணி சொல்றாங்க. இதுக்கு 100 இருக்கு. இந்த ரீட் நம்பரை பார்க்கணும். அப்போ வேட்டிக்கு வந்து 60ஆம் நம்பர் ரீட் தான் பாவிக்கிறாங்க. சரி. அப்போ சேர்ந்து திருப்பி என்ன செய்வோம், இந்த நூலை வந்து பசை போடுறாங்க. இப்படி வட்டமா கேன்ஸா வரும். சரி. அதை நாங்கள் முதல் பசைய அதுக்கு கணக்கா போட்டு சேர்ந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி காலம் பசையில நினைச்சு தண்ணி கலந்து இதனால அமர்த்தி ஊற வச்சிருக்கோம். சரி, இதுல இப்ப என்னென்ன எப்படி செய்யணும்னு அவ்வளவு விளக்கமா அழகா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் இதுல நிறைய வேலை இருக்குதாம், நூல் சுத்தணுமாம், அதையும் நாங்க பார்க்க போறோம். எப்படி நூல்லாம் சுத்த போறதுன்னு வாங்கம்மா, எனக்கு ஒரு கதை செஞ்சு காட்டுறீங்களா? என்னோட தம்மா நீங்க போகணும். நாங்க இங்க இங்கே ஒன்று இருக்கு, அங்கேயும் ஒன்று இருக்கு. இதுதான் இந்த பேட்டி. இது உள்ளதான் அந்த நூல் சுத்துற வேலையெல்லாம் இருக்குதா. நானும் அம்மாவோட சேர்ந்து பார்க்க போறேன் அதை எப்படி செய்யறாங்கன்னு. இதுதான் அந்த பேட்டி நூல் இப்போ நாங்கள் செட் பண்ணி சொன்னேன். இது இப்படித்தான் சுற்றுவோம். இதுல இந்த குழாயில நாங்கள் சுற்றுவோம். இதுல கணக்கு நூல் இருக்கு. இந்த குழாயில சுற்றுவோம். சுற்றிட்டு சேர்ந்து அந்த நூல் ஓடரும்படி நேராக கொண்டு வந்து இதுல கிரில் பண்ணுவோம். ஒவ்வொரு இதுக்கு கண்ணுக்கு ஒவ்வொரு நூல் வேறு. இங்கே என்னமா இருக்கு? இதுவும் வந்து அதே மாதிரி வா போடுறோம். அங்க வந்து சின்ன குழாயில் இல்லை நாங்கள் சுற்றி போடுறோம். இது வந்து எங்களுக்கு கோணாக குறிப்பிட்டு வழியா இந்த ஒரு வேக்கில் ஃபிட் பண்ணி ஒரு வேக்கில் 20 பவுன் வரும், சிலது 15 வரும், அப்படியே வேக்காக வரும். நாங்கள் எங்களுக்கு தேவையான உரிய நூலை இதுல கிரில் பண்ணுவோம். இதுல வந்து 2 பக்கத்திலும் 320 போடணும். ஃபுல்லா 320 பவுன் இதுக்கு கொழுவணும். இப்ப அம்மா நிறைய சொல்லி கொண்டிருக்கிறா. நூல் இங்க பாருங்க எவ்வளவு நூல் இருக்குண்டு. இதுல கொஞ்சம் விடுபட்டாலுமே வந்து சரியான ஒரு அளவா வராதுண்டு, எல்லாம் ஒரு அளவுல இருக்கணும்னு அம்மா சொல்லி கொண்டிருக்கிறா. இன்னும் நிறைய சொல்ல இருக்குது, பாவுக்கு ரொம்ப அப்ப வந்து இதுல வந்து இப்ப நாங்க 50 ரவுண்ட் போடுவோம். இதை செட் பண்ணிடுறோம். சரியோ? அப்ப இந்த மீட்டரை வந்து நாங்க இங்க இப்படி அமர்த்தி விட்டா இதுல வந்துடும். வந்தோடனே இப்ப நாங்க எத்தனை இதுல செட் பண்ணிட்டோம். அப்ப இந்த 50 கீழே வரைக்கும் இது ஆட்டோமேட்டிக்கா நிற்கும். சரி. இப்ப இது 50 வந்து நூலுன்ற அளவா இல்ல நீங்க எத்தனை வேட்டி செய்ய போறீங்க? எத்தனை வேட்டிக்கு சின்ன ரவுண்ட் வேணும்னா இங்கதான் செட் பண்ணுவோம். இந்த வட்டினை அமர்த்தி இந்த நம்மள செட் பண்ணிடுவோம். இதை செட் பண்ணி விட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த ரோல் சுத்தி கொண்டு இருக்கும்ல, சுத்தி கொண்டு இருக்க சத்தம் பிரச்சனை இல்லையோ? போட்டு காட்டுவோம். இதுல சுத்தேனா அந்த மீட்டர் ஓடிக்கொண்டு அந்த அளவு வந்த உடனே தானா நின்று அங்க இருந்து வரைய நூல் நாங்க நூலெல்லாம் போட்டுட்டோம்னா அங்க வந்து அந்த பாப்பிங் வந்து நூலாகும்னா நாங்கெல்லாம் பாப்பிங் பாட்டோம். பாட்டே இல்லைன்னா எத்தனை நூல் இல்லாடியும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். இது வந்து ஒரு அதுலயே ஒரு சுவிட்ச் இருக்கு. போட்டோம்னா அங்க பாருங்க அதுல ஒரு கட்டி இருக்கு, மேல புடி இருக்கு, இந்த லைட் அதுல வந்து பச்சை லைட் எரியும். நூல் அறாமி ஓடுறோம், பச்சை லைட் எரியும். அப்ப நூல் அறந்தோன்னு என்ன செய்யும், சிவப்பு லைட் எரியும். சிவப்பு லைட் எரிஞ்சோன்னா நாங்க நிப்பாட்டிட்டு அந்த நூலை இப்படி அறந்து நிக்குமில்ல, அந்த நூலை நேர் பண்ணி எடுத்துக்கோங்க, வந்து கட்டி ஃபிட் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடி போடலாம். இவ்வளவு நேரம் நூல் கோர்க்கிறதுல இருந்து ஒவ்வொரு இயந்திரக்கிட்டையும் வந்து அம்மா என்னென்ன செய்யணும், எப்படி வேலைகள் அது என்ன விதத்துல கொண்டு போகணும் எல்லாம் சொன்னவங்க. இப்போ இது வந்து ஒரு இந்த பெட்ஷீட் வந்து ஒரு முடிகிற கட்டத்துல இருக்குது, நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். எவ்வளவு நேர்த்தியா வந்து இதை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ இதையும் வந்து அம்மா இதை எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. இது வந்து இப்போ நாங்கள் பாப்பெல்லாம் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணி இங்கே எல்லாம் ஒரு பிரச்சனைனா ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து நூல் போட்டு வச்சுக்கிறோம். என்னன்னா இந்த கூடைக்கு குறுப்பு நூல், இந்த குறுப்பு நூல் எல்லாம் இங்கே ஃபோன் போட்டு இங்கே செட் பண்ணிடுறோம். அப்போ இந்த மோட்டரை போட்டுட்டு இங்கே பட்டனை அமர்த்துக்கிற மாதிரி மிஷின் ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த நூல் அறந்தோன்னா இங்கே ஒவ்வொன்றுக்கு கொஞ்சம் ஒரு லைட்டு அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லைட்டு எரிஞ்சு கொடுக்கும்.
அவன் மிஷின் தண்டவாடல ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு இப்ப இதுல எதுவும் பிழை எதுவும் இருந்தா என்ன எப்படி ஆட்டோமேட்டிக்கா இல்ல ஒரு சின்ன செட்டிங் வச்சாலும் மிஷின் வேலை. நாங்கள் வந்து கடையில் வந்து பொதுவாகவே பெட்ஷீட்லாம் வாங்குவோம். ஆனால் அது எந்த விதத்தில் வந்து ஆரம்பிக்கிறாங்க, எப்படி வந்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இங்கே வந்து நானுமே வந்து இந்த பெட்ஷீட்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டுருக்குறேன். எனக்குமே வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. இந்த மாதிரி செய்து தான் நாங்கள் வந்து கடைகளில் வாங்குகிறோமா அப்படிங்கிறத கேட்கும்போதும் பார்க்கும்போதும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், இது எவ்வளோ வடிவாக வந்து இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை ஆப்ரேட் பண்ணால் என்ன மாதிரி ப்ரொசீஜரில் இது ஸ்டார்ட் ஆகி ஹெண்ட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இயந்திரத்தை வந்து அண்ணா இயக்கி காட்டினாரு. நாங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்தது. இப்போ இந்த ஒரு மெரூன் கலர், அப்புறம் வெள்ளை கலர், பச்சை கலர்ன்ட்டு சொல்லி அந்த ஒரு அளவுக்கு தாண்டி போயிட்டு இப்போ இந்த இடத்துல கடைசி இடத்துல இருக்குது. இது ஒவ்வொரு பாக்ஸுக்குமே வந்து அது மெஷின் வேலை செய்யும் பொழுது நூல் மாறி வருது. இது நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ வடிவாக நெய்யப்படுதுன்ட்டு சொல்லி. இது வந்து ஒரு நேர்த்தியாக அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் இப்படி தான் இந்த ஒரு பொசிஷன்லாம் நடந்து தான் நாங்கள் வந்து வாங்குறோம்னு சொல்லப்போல ரொம்ப கொஞ்சம் ஆசையாக இருக்குது. நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பேன், இந்த குவேணி நூல் நூற்ற கதையெல்லாம் அந்த ஒரு வேலையை தான் நான் இப்போ இங்கே செய்ய போகிறேன். நான் இதை அவருக்கு அம்மா கிட்ட எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நானும் அப்படியே செய்து பார்க்கலான்னு இருக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேகமாக சுற்றணுமா. இயந்திரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பட்டனை அமர்த்தினா அது சுற்றும். ஆனால் அது நாங்கள் கையில் சுற்றும் போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. இந்த நூலை பிடிச்சி கொள்ளணுமா, இந்த கையில் இதை சுற்றணுமா, அப்போ தான் இந்த வடிவாக நூல் குத்துப்படும். என்னத்தான் வந்து நாங்கள் நவீன இயந்திரங்களை பயன்படுத்தினாலும் பண்டைய காலத்திலேருந்து பயன்படுத்தி வர கைத்தறி நெசவு சம்பந்தமான ஒரு பொருள் தான் இங்கே இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து என்னம்மா, இது பேர் என்ன? இது வந்து சாரி. இப்போ ஒரு சாரி தொடக்கி அடித்து முடிஞ்சு தான் நிற்கிது ஒரு சாரி. அப்போ நாங்கள் அடுத்தது வந்து இப்போ இதில் நாங்கள் ஒரு ஷர்ட் துணிக்கு வேட்டி ஒன்று அடிச்சுட்டு அதுக்கு ஷர்ட் துணி போகணும். சாரி வேணி காட்டிட்டு வாக்கு சாரி வேணி காட்டிட்டு ஷர்ட். இப்போ எங்களுக்கு அம்மா எப்படி செய்யணும் அடிச்சு காட்ட போறா. சரி, நாங்கள் இவ்வளோ நேரம் இந்த தொழிற்சாலைக்கு வந்து நூல் நூற்கிறது எப்படி, அப்புறம் இந்த வேட்டி செய்கிறது எப்படி, சாரி எப்படி செஞ்சுருக்குறாங்க, அதே மாதிரி பெட்ஷீட் எப்படி செஞ்சுருக்குறாங்க, எல்லாத்தையுமே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த கைத்தறி நெசவு அதுலேயும் வந்து இப்போ ஒரு சாரி நெஞ்சிட்டு இருக்கிறாங்க, அதையும் எப்படி செய்கிறாங்களேன்னு பார்த்தோம். எல்லாமே எங்களுக்கு வந்து வடிவாக அந்த அம்மா அழகாக சொல்லி தந்தவா. அதே மாதிரி நிறைய பேரோட உழைப்பை இதில் இன்வெஸ்ட் பண்ணி செய்கிற அந்த ஆடைகள்லாம் எப்படி வெளியே போயிட்டு எந்த விலைக்கு விற்கிறாங்க, என்ன மாதிரி விற்கிறாங்க, எவ்வளோ வடிவாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கும் ஆர்வமாக இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் பார்த்து வந்துட்டேன். அந்த ஆடைகளையும் எப்படி இருக்குது, என்ன விலைக்கு விற்கிறாங்க என்றால் பார்க்கணும். சரி வாங்க, நீங்களும் வாங்கணும் வேண்டாம், இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். நான் இப்போ போய் அந்த விலைகள் எப்படி இருக்குது, அந்த ஆடைகள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். அந்த இடத்துலேருந்து இங்கே வந்துட்டேன். நிறைய இங்கே சாரி, அப்புறம் பெட்ஷீட், வேஸ்ட் எல்லாமே எங்களுக்காக பீரோவில் வச்சுருந்து எடுத்து இங்கே அடுக்கி வச்சுருக்குறாங்க. இப்போ இதோட விலையெல்லாம் என்ன மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். ஆனால் இது என்ன சாரி? இந்த சாரிகள் வந்து 5000 ரூபா. 5000மா? இப்போ நூல்கள் விலை தானே, அதால் வந்து விலை கூட தான் 200 விலை கூட இப்போ நூல் விலையால் கூட.
இது வந்து ஈஸியாக போடுற கேம்பஸ் துணியாண்டு சொல்கிறேன். இது வந்து இப்போ மீட்டர் 250 ஒரு மீட்டர். வேஸ்டிலாம் என்ன விலை? வேஷ்டி 1500 இது வந்து பெரமாசு வட்டின்னு சொல்கிறேன். கனிபல்ல பெரமாசு வட்டின்ற இது 1500. இது சால்வே அடிச்சிருக்கிறோம் 700. 700. லேஞ்சி இருக்கு 60 இங்கே சாரியெல்லாம் வடிவாக ஒவ்வொரு நிறங்களில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது, வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. பார்ப்போம். இன்னும் நிறைய நிறங்களில் சாரிகள் இருக்குது. இங்கே அதை பாருங்கள். இது செக் க்ளோத், இது 900 ரூபா. இது வெள்ளை வச்சிட்டு இருக்கு 800 சிங்கிள் வெள்ளை வச்சு 54க்கு 90 விலை. ஓகேண்ணா. இது என்ன விலை? இது கலர் வச்சுட்டு இது சிங்கிள் தான் 850 இது 54க்கு 90. நூலின் தட்டுப்பாடுனால தான் எல்லாம் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கு. ஓகே, முன்னுக்கு ஒரு குறைஞ்ச விலை தான் இருந்தது. ஓகே, இது என்ன விலை? என்ன 700 சால்ல. என்ன விலை இது? 700. உங்களுக்கு குறைச்சி போட மாட்டீங்களா? ஒரே விலை ஃபிக்ஸ் விலை. ஃபிக்ஸ் இல்லையா? ஹோல்சேல் விலையிலே அப்படியே வச்சு வைக்கணும். இந்த விலை தான் கடையை கொடுக்கும். ஓகே, சரிண்ணா. அப்போ நான் இதை எடுக்கலாம்னு இருக்கேன். எனக்கு இந்த நிறம் பிடிச்சிருக்குது, அதனால நான் இதை எடுத்துகிட்டு போக போகிறேன். இது இருக்குது, இது டபுள் பெட்ஷீட். இது வந்து 1300. சரி, நாங்கள் இப்போ இங்கே நிறைய ட்ரெஸ்லாம் பார்த்தேன், இப்படி இருக்குன்ற என்ன விலையெல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு வேணுமென்னா எடுத்து வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ நான் இதை வாங்க போகிறேன். சரி, ஓகே, நீங்கள் போடுங்க. 700. ஓகே ஓகே, வாங்கியாச்சு. சரி, நாங்கள் இப்போ இயந்திர தொழிற்சாலையிலேருந்து திருநெல்வேலி சந்தைக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து கொஞ்சம் சரியான வெக்க, நாங்கள் போட்டது ஒரு மத்தியான நேரம்ங்கிறதுனால சரியான வெக்கையாக இருந்தது. இப்போ நான் கொஞ்சம் இந்த திருநெல்வேலி சந்தையில இருந்து ஒரு இளநீ ஒன்று குடிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு டைம் எப்பயாவது எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது திருநெல்வேலி சந்தையை பற்றி ஒரு கட்டாயம் ஒரு காணொலி போடணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு இளநீ வாங்கி குடிச்சிடுவேன். என்னத்தான் ஜூஸ் தண்ணி என்று குடித்தாலும் இளநீக்கு இருக்கிற ஒரு இனிப்பே சுவை தான். அதுவும் இந்த மாதிரி கடுமையான வெயில் டைமில் வந்து இதை குடிக்கக்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நான் குடிச்சிட்டு கதைக்கிறேன். சரி, ஓகே, நாங்கள் இப்போ காணொலியில நிறைவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கும் வந்து ஒரு நெசவு தொழிற்சாலையில் நடைபெற அனைத்து விடயங்களையுமே உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். இந்த காணொலி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட காணொலி கீழே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சுவி. பாய். சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து எமது சும்மா ஒரு டிப் சப்ஸ்கிரைபர் அனுஜா அனுப்பியிருந்த காணொலியை நீங்கள் திரையில் காணக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய சேனலை பின்தொடர்வதற்கும் இந்த காணொலியை அனுப்புனதுக்கும் அனுஜா சகோதரி அவர்களுக்கு நன்றிகள். நீங்களும் இது போல் எங்களோட தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். புலம்பெயர்ந்து வேறு வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய நீங்கள் செல்லக்கூடிய சுவாரஸ்யமான இடங்களை தரமானதும் தெளிவானதுமான காணொலிகளாக பதிவு செய்து கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நீங்கள் அவ்வாறு அனுப்பக்கூடிய காணொலிகளை உங்களுடைய பெயர் மற்றும் புகைப்படங்களோட எங்களுடைய காணொலியோட நாங்கள் இணைத்துக்கொள்கிறோம். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள்.